குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்த நிலையில நம்மோடு திமுகவினுடைய பிரதான செய்தி தொடர்பாளர் ஒருவரான திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம பார்க்குறோம், திரு விஜய் அவர்கள் நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் என அழைத்தது மட்டுமில்லாமல் பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்திற்காக இல்லாமல் இரு குடும்பத்திற்காக மகனுக்காகவும் மருமகனுக்காகவும் அரசியல் செய்கிறது அப்படின்றும் மேடையில் ஒலித்தது விமர்சன குரல்கள். எப்படி பார்க்கிறது திமுக? அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. இதை போன்ற அரைவேக்காட்டுத்தனமான எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். வரலாற்றிலே இப்படி சில தவறுகள் நடந்துவிடும், விபத்துகள் நடந்துவிடும். ஆனால் அதையெல்லாம் பொருட்டாக எடுத்துக்கொண்டு நாம் போய்கொண்டிருக்கிற பாதையை பற்றி சிந்திக்காமல் விட்டுவிடக்கூடாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், இதை போன்ற தற்குறித்தனமான அரைவேக்காட்டுத்தனமான எத்தனையோ பேர் வரலாம் தம்பி, ஆனால் அவர்களுடைய நோக்கமெல்லாம் நமது பாதையை திசை திருப்புவது அல்லது நம்மளுடைய சிந்தனையை மடைமாற்ற நினைப்பது. இது போன்ற அற்ப காரியங்களுக்காக இதை போல அற்பர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் தம்பி, நமது நோக்கம் அதுவல்ல. இதை போன்றவர்களுக்கு பதில் பேசி நாம் நம்மை தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் நமது சிந்தனையும் நமது முயற்சியும் மக்களை நோக்கி, மக்களுக்கு நல்லதை செய்வதை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர, இதை போன்ற பல பேர் வருவார்கள், எதை பற்றியும் அஞ்சக்கூடாது. கழனியிலே உழுது மக்களுக்காக இயங்கி நிற்கிற காளை மாடு, ஒதுங்கி நிற்கிற காளை மாட்டின் கழுத்து புண்ணில் சில காகங்கள் வந்து இப்படி கொத்தி தின்று வயிறு வளர்க்கும். ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. காளை மாடு என்பதுதான் யதார்த்தம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற காகங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவது பொருத்தமாக இருக்காது என்று நம்புகிறேன். இதுல வந்து சொல்றாரு, பாஜக வந்து பாசிசம் அப்படின்னா திமுக பாய்சன் அப்படின்னு சொல்றாரு. அதை தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்ல வேண்டும். திமுக பாஜகவை விட மோசம் என்று சொல்லி இருந்தால் அவர் பேசி இருக்கிற மதுரை மண்ணில் இருந்து அவர் தப்பி இருக்க முடியுமா? யோசிக்க வேண்டாமா? ஆறாவது அறிவை பயன்படுத்த வேண்டாமா? ஏதோ சினிமாவில் ஷூட்டிங் நடப்பதை போல எதிரே வீடியோவை கண்டுவிட்டால் அல்லது கேமராவை கண்டுவிட்டால் பேசிவிட்டு போவதா? திராவிட முன்னேற்ற கழகம் தம்பி விஜய் சொல்வதை போல இருந்திருந்தால் மேடையை விட்டு இறங்கி இருக்க முடியுமா? விஜய் தப்பித்து சென்னை வந்து சேர முடியுமா? இது நேரடி தற்குறித்தனமான வார்த்தைகளை, விவாதங்களை, விமர்சனங்களை விஜய் தவிர்த்து கொள்வது நல்லது. இது அன்பா சொல்றீங்களா இல்ல எப்படி? இது நான் அறிவுரை சொல்லுகிறேன். இல்ல தாண்டி இருக்க முடியுமா? மதுரையை தாண்டி இருக்க முடியுமா? இதெல்லாம் வந்து எப்படி இருக்கிற வார்த்தை உண்மை என்றால், அதாவது பாய்சன் என்று அவர் சொல்லுவாரே, ஆனால் பாசிசத்தை விட மோசம் என்பதை சொல்ல வருகிறார். பாசிசத்தை விட மோசமான ஒரு சூழல் இருந்திருந்தால் இப்படி பேசுவதற்கு முதலில் தைரியம் வருமா? அந்த தைரியத்தை கொடுத்தது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி அல்லவா? அதை தெரியாமல் விஜய் போன்றவர்கள் பேசுவதால் அதை சொல்லுகிறேன், அறிவுரை சொல்லுகிறேன். தம்பி, இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. ஒரு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து அறம் வளர்த்த மதுரை மண்ணில் இருந்து கொண்டு இப்படி மண்டுகத்தை போல் கட்டி தெரியக்கூடாது என்று சொல்லுகிறேன், வேறொன்றுமில்லை. இதுல வந்து நேரடியா அறிஞர் அண்ணா அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறார். 67 போன்ற ஒரு அரசியல் புரட்சி நடக்க இருக்கிறது, 77 போன்ற திருப்புமுனை நடக்க இருக்கிறது என்றெல்லாம் கூறியிருக்கிறார். நேரடியா திமுகவையும், அது திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது, திமுக எப்படி ஆட்சி அகற்றப்பட்டது அப்படின்றதை கோடிட்டு காட்டுகிறாரா விஜய்? 67 77 ஒன்றல்ல என்பது அரசியல் அறிவில் 6வது அறிவு இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். 67 என்பது வரலாற்று திருப்புமுனை, 77 என்பது அரசியலில் ஒரு விபத்து. இரண்டும் ஒன்றா? பேரறிஞர் அண்ணா என்கிற மாமேதை 1949 18 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்து ஒரு சமூக மாற்றத்திற்காக உருவாக்கிய ஒரு அரசியல் மாற்றத்தை அல்லது அரசியல் வெற்றியை ஏதோ ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்து போன காரணத்தினால் அதனால் கிடைத்த வெற்றியையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அளவிற்கு மெல்லிய அறிவு,
அல்லது அரசியல் அறிவில் அரிச்சுவடி தெரியாதவர்கள் தான் இதை பேச முடியும். நாங்கள் இதையெல்லாம் பொருட்டாக கருத வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. இதுல வந்து நீங்க அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியுமா? அப்படி உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன சோக்கால் அந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டிருந்த அதிமுக தானே அதிக காலம் உங்களை தாண்டி ஆட்சியில் இருந்தது. அவர்கள் அதிக காலம் ஆட்சியிலே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்டுக்காக உழைத்த அல்லது இந்த நாட்டுக்காக தந்த திட்டங்களில் யார் அதிகம் பயன்பெற்றிருக்கிறார்கள், யார் அதிகம் பயனுள்ளதாக உழைத்திருக்கிறார்கள் என்று அரசியல் அறிஞர்கள் பல பேர் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே குறைந்த காலம்தான் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதிக காலம் இருந்த அதிமுக செய்தது என்ன, திமுக செய்தது என்ன பட்டியலிட்டால் எங்கள் பக்கத்தில் நிற்க முடியுமா? எனவே எங்களுடைய பாதையும் வேறு, எங்களின் வெற்றிகளும் வேறு. நாங்கள் தோற்று போனோம் என்பதற்காக, அரசியலினுடைய ஜனநாயக தேர்தலில் தோற்று போனோம் என்பதற்காக கொள்கைகளில் எங்களை போல் வெற்றி பெற்றவர் எவரும் இல்லை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். இதுல அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து திமுகவிற்கும் டிவிகேவிற்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய எதிரி அதிமுகவா இல்ல தமிழக வெற்றி கழகமா? களத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் அதிமுகவிற்குத்தான் உண்டு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார். நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். எங்களுக்கு எதிரி என்று வர வேண்டும் என்றால், களத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னால், களமாட வேண்டும் என்று சொன்னால் அது அதிமுக தான் இருக்க முடியுமே தவிர இன்னொரு இயக்கத்தை வருகிறவர்கள் எல்லாம் சொல்வார்கள் திமுக தான் எங்களுக்கு எதிரி, திமுக தான் எங்களுக்கு எதிரி என்று. நாங்கள் 1949 எங்களுக்கு பல எதிரிகள் இருந்திருக்கிறார்கள். இதைவிட பெரும் தலைவர்கள் எல்லாம் திமுகவை ஒழித்து விட்டோம் என்றே சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்தால் ஒழித்து விட்டோம் என்று சொன்னவர்களுக்கும் நாங்கள் தான் நினைவு மண்டபம் கட்டி இருக்கிறோம். உங்களுடைய தலைவர்கள், திராவிட தலைவர்கள் அழைக்கப்படக்கூடிய படங்களை எல்லாம் பயன்படுத்துகிறாரே, உங்களுடைய வெர்ஷனுடைய பெட்டர் வெர்ஷனை நான் தான் இருக்கேன் அப்படின்னு அவர் காட்ட முயற்சிக்கிறாரோ? அப்படி இருந்திருந்தால் இன்றைய வார்த்தைகள் இவ்வளவு கேவலமாக வந்திருக்கிறார். எங்களுடைய திராவிட இயக்க தலைவர்கள் எங்கேயாவது வருவதற்கு முன்னால் இப்படி யாரையாவது பேசி இருக்கிறார்களா? எங்கள் தலைவர்கள் வந்த பிறகுதானே தமிழிலே அழகு மேடை தமிழ் என்பதே தனியாக வந்தது. மேடை தமிழ் என்பதை அறிமுகப்படுத்தியதே திமுக தானே. தமிழறிஞர்கள் அறிவார்களே, எங்களை கொள்கை ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக எங்களை எதிர்க்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களே பல நேரங்களில் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்களே. மேடை தமிழ் என்ற ஒரு அழகு தமிழை உருவாக்கியது பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இது போன்ற நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் மேடைகளில் தமிழில் அழகாக அலங்கரித்தது நாங்கள் தானே. எனவே இது போன்றதை நாம் எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன், அதை சினிமா பாணியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தங்கத்தை போல் வேஷமிட்டால் விற்காது போலி, இது ஒரு போலி, அவ்வளவுதான். பெரியாரை பயன்படுத்துவதாலோ அண்ணாவை படத்தை காட்டுவதனாலோ விஜய் வந்து திராவிட இயக்கத்தினுடைய வாரிசு என்று யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? நடைமுறையில் வேண்டாமா? ஓகே, அவர் சொல்றாரு ஒவ்வொரு தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர் நினைச்சு ஓட்டு போடுங்க, இதுக்கு அதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் கோடிட்டாரு. ஸோ ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷன் மாதிரி 2026 மாற்ற நினைக்கிறாரோ? ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்னு மாற்ற நினைக்கிறாரோ? அது ஜனநாயகத்தை பற்றிய புரிதல் இல்லாத தற்குறித்தனமான பேச்சு என்று நான் சொல்லுகிறேன். எந்த இடத்திலும் எந்த தலைவரும் இதுவரைக்கும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை போல் இருக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. ஜனநாயக தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த மக்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் சேர்ந்து எழுந்து வர வேண்டும். அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசியல் அமைக்க வேண்டும், ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும், அந்த மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். இதுதானே ஜனநாயக தத்துவம். எல்லா இடத்திலும் நான் தான் இருக்கிறேன், எல்லா இடத்திலும் நான் தான் இருப்பேன். இது வந்து தேர்தல் நேரத்தில் சொல்லுவார்கள். எப்படி சொல்வார்கள் என்றால், நான் நிற்பதை போல நினைத்து நீங்கள் உழைக்க வேண்டும். ஏனென்றால் கட்சி தலைவர் நிற்கிறார் என்று சொன்னால் தொண்டர்கள் கொஞ்சம் உற்சாகமாக வேலை செய்வார்கள். அதே போல அந்த தேர்தலிலே அதை சொல்வார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படி சொல்லுவார்கள். நான் நிக்கிறேன்னு நினைச்சிட்டு தான் நீங்க எல்லாரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, மற்றபடி இது மாதிரியான பொத்தாம் பொதுவாக நான் தான் என்று பேசுவது என்பது தன்னை தவிர யாரும் தாவேகாவில் இல்லை என்று ஒரு திமிரான பேச்சாகத்தான் இது தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஃபைனல் கொஸ்டின் டு வைண்ட் அப் சார். நம்ம பார்க்குறோம், இந்த மாநாட்டிற்கு தேதி கொடுப்பதே ஒரு சிக்கலில் இருந்ததுன்றது நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். அதற்கு வந்து பல ஹேஷியங்கள் பொதுவாக மித்தவங்க பேசுகிறதும் கட்டுரைகளில் வருவதும் வேற.
கட்சி தலைவர் விஜயே சொல்றாரு இங்க எங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருந்ததுன்றதை பார்த்தோன்னு. இதுக்கு முன்னாடி பேசிய மற்ற தலைவர்களும் சொல்கிறார்கள். நேரடியா மூர்த்தி அவர்களுடைய அமைச்சர் மூர்த்தி அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார் திரு ஆதவ் அர்ஜுனா, இங்க எங்களுக்கு வந்து அவ்வளோ சிக்கல் கொடுத்தாங்க மாநாட்டை நடத்துவதற்கு அப்படின்னு. உண்மையுமே சிக்கல் கொடுத்துருக்கீங்க போலயே சார். என்னத்துக்கு எதுக்கு மாநாடு நடத்துவதற்கே மாநாடு இன்னைக்கு சிக்கலை கொடுத்து இன்னைக்கு எப்படி நடத்த விடுவோம்? அப்ப அப்படி சொல்லுங்களேன். இன்னைக்கு மட்டும் ஆட்சி மாற்றமா ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு மட்டும் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அமைச்சரா இல்லையாங்க கேக்குறேன் நான். இது ஒரு மாநாடா இது? அதை பாத்தீங்களா? நடந்த நடவடிக்கைகளை பாத்தீங்களா? அத அசிங்கம் முடிச்சது. நான் அந்த அசிங்கங்களை எல்லாம் நான் பேசி என் தரத்தை என் கழகத்தின் தரத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அந்த தாவேகா தொண்டர்களில் பல பேர் கொடுத்த பேட்டி உங்கள் சாணக்கியாவில் கூட வெளிவந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் சகோதரர் பாண்டேவிடம் கேட்டுவிட்டு அதையும் கொஞ்சம் ஒளிபரப்பு செய்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.